கருத்துரை பகுதிக்கு அன்போடு வரவேற்கிறோம். கடந்த வாரம் அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல வரலாற்றுல ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதுல வந்து விசிக, யுஎம்எல், காங்கிரஸ் இவங்கலாம் வந்து தாவேக அரசுல அமைச்சரவையில பங்கேற்றிருக்காங்க. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள்லாம் வந்து கடந்த வாரத்துல நடந்திருக்கு. அத ஒட்டியும் கேள்விகள் வந்திருக்கு. அத தாண்டியும் நெறைய கேள்விகள் வந்திருக்கு. ஷோக்குள்ள போய் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிருவோமா? நிச்சயமா. Welcome to the Imperfect Show. Take a date, not bites. Lion dates nut bites. Lion date, not bites. முதல் கேள்வி வந்து ரமேஷ்குமார் அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு. தேமுதிக, அமமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் கொறடா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா போன வாரம் கொறடா பத்திலாம் பேசியிருந்தோம். ஸோ அந்த கேள்வி வந்திருக்கு. ஏன்னா அமமுகல ஜெயிச்சு உள்ள போன ஒரே ஒரு வேட்பாளர் அல்லது எம்எல்ஏன்னு பாக்குறப்ப காமராஜ் தான். இப்போ கொறடா உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்னா கட்சி தாவல் அந்த தடை சட்டம்லாம் வந்து பாயி அந்த எம்எல்ஏ சீட்டு கூட வந்து பறி போகலாம். நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் உள்ள போயிருப்பாங்க அந்த கட்சி சார்பா. அப்ப அந்த சட்டமன்ற குழு தலைவர் யாரு, கொறடா யாரு அப்படிங்கிறது கேள்வி வருது. நியாயம்தான். இதுக்கு சட்டத்துல வந்து பாக்குறப்ப குறைஞ்சபட்சம் இவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கணும், அதிகபட்சம் இவ்வளவு எம்எல்ஏ இருக்கணும், எதுவுமே கிடையவே கிடையாது. இப்ப அந்த கட்சி சார்பா நான் தான் கொறடான்னு போய் அந்த சட்டமன்ற செயலாளர்கிட்ட சொன்னோம்னா அவரு கொறடா வந்து நியமிச்சிருவாங்க. ஒரு ஆள் தான் அவர் தான் கொறடா. ஆனா வரலாற்றுல பாக்குறப்ப பல மாநிலங்கள்ல ஒரே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க என் கட்சி சார்பா நான் தான் கொறடாவா இருக்கேன் அனுமதிங்கன்னு சொன்னப்ப சட்டமன்ற செயலாளர், சபாநாயகர் அனுமதிச்சிருக்காங்க. நீங்க கொறடாவா இருந்துக்கோப்பா, நீங்க சட்டமன்ற தலைவரா இருந்துக்கோப்பா, அந்த சட்டமன்ற குழு தலைவரா இருந்துக்கோப்பான்னு கூட சொல்லியிருக்காங்க. அமமுகல அந்த காமராஜ் வந்து துரந்தரா வேற இருக்காரு. ஆனா யாருக்குன்னு தான் தெரியல. திடீர்னு அவர் வந்து தாவேகாக்கு ஆதரவு, அவருக்கு முகத்தை மூடிட்டு போனாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல இவரோட கூட வந்தாரு. யாரு, தினகரனோட கூட சுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் திரும்ப சட்டமன்றத்துக்குள்ள வந்து வேற மாதிரி பேசினாரு. அவரை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. அவரோட நடவடிக்கை என்னன்னே கணிக்க முடியல. நிச்சயமா. ஆனா வந்து இந்த கொறடாங்கிறவங்க இந்த சீஃப் கொறடா மட்டும்தான், அந்த சீஃப் விப்புக்கு மட்டும்தான் பல சலுகை எல்லாமே இருக்கு. இவங்களாம் ஜஸ்ட் வாங்கிட்டு போயிடலாம், நான் தான் கொறடா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவங்களுக்கு பெரிய சலுகைகளும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மேகராஜ் கனி அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, வேல்முருகன் என்ன ஆனாரு, அவரோட ஓட்டு சதவீதம் என்ன, டெபாசிட் கிடைச்சதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. கும்பகோணம் ஷபீர் அகமதுன்னு பேரும் கீழே வேற பேர் இருக்கு, அக்கௌண்ட் வேற பேரா இருக்கு. அவர் வந்து டிவிகே வேல்முருகன் என்ன ஆனாருன்னு கேட்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் வாட்ச் பண்றாங்க வேல்முருகனை. ஏன்னா 2021 டிவிகே, ஆக்சுவலி இவங்க தான் சீனியர் டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சி. டிவிகேன்னு எங்களுக்கு தான் பொருந்தும்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் வேல்முருகன். சட்டமன்றத்திலே திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு. சபாநாயகர், அப்ப இருந்த சபாநாயகர் அப்பாவுக்கும் இவருக்குமே நிறைய சச்சரவுலாம் வந்துச்சு, சண்டைகளோட நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமா. இப்போ அந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறப்ப ஒரு மனஸ்தாபம் இருந்தது எல்லாருக்குமே வந்து தெரியும். வச்சுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறப்ப அவரே வந்து நான் தனிச்சு வந்து போட்டியிட போறேன்லாம் கூட அறிவிச்சிட்டு வெளியே வந்தாரு. ஆமா, அவர் 2 சீட்டு 3 சீட்டு எதிர்பார்த்தாரு, 1 தான் அப்படின்னு நின்னதுனால வெளியே வந்துட்டாரு. ஆமா. கடைசியில வேல்முருகன் அவர் வந்து போட்டி போடல. ஏன்னா பண்ருட்டி நின்று இருந்தாலுமே என்ன ரிசல்ட்டுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பண்ருட்டி எம்எல்ஏவா தான் இருந்தாரு. அந்த பகுதியில நானே வந்து போறப்ப பண்ருட்டி பக்கம் கூட பார்க்க கூட முடியலங்கலாம் கூட வந்து சொன்னாங்க. ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 168 இடங்கள்ல வந்து போட்டி போட்டாங்க. கேமரா சின்னமா? கேமரா சின்னத்துல வந்து போட்டி போட்டாங்க. குறிப்பா வீரப்பனோட மனைவியெல்லாம் கூட வந்து போட்டி போட்டாங்க டிவிகே சார்பாக. ஆனா அவருடைய பிரச்சாரம் வந்து பாக்குறப்ப இந்த கடலூர் போன்ற இந்த வட தமிழகத்தை ஒட்டிதான் இருந்தது வேல்முருகனுடைய பிரச்சாரமே. சவுத்துக்குலாம் அவர் வரவே கூட இல்லை. இப்ப நெய்வேலி, அப்புறம் வந்து அங்க கடலூர், பண்ருட்டி போன்ற பகுதியெல்லாம் போட்டுதான் வாக்குகள் வந்து வாங்கிருக்காங்க. 6000 இருந்து அதிகபட்சம் 13,000 வரைக்கும் வாக்கு வாங்கியிருக்காங்க டிவிகே, அதாவது இந்த டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி. மற்ற இடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட டெபாசிட் வந்து போயிருச்சுதான். எங்கேயுமே வந்து ஜெயிக்கவும் இல்லை, டிவிக்கே பெருசா இல்லை, பேசப்படவும் இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிக்கே பெருசா பேசப்பட்டுச்சுன்னு இன்னொரு டிவிக்கு பேசப்படவே இல்லை. அது யாருன்னா வேல்முருகன். வேல்முருகன் வந்து போட்டியிடல. அவர் வாங்கின அந்த கட்சி வாங்கின வாக்குகளுமே தனித்தனியா வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ஒரு சுயேட்சைங்கிற அடிப்படையில தான் வருவாங்க, அதர்ஸ்குள்ள வந்துருவாங்க. அதனால 178 தொகுதியும் வந்து கணக்கிட்டு சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம். பெரிதா சோபிக்கல தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த எலெக்ஷன்ல. அதான் நமக்கு அந்த ரிசல்ட்ல நமக்கு தெரிய வருது. இந்த தேர்தலில் வெளிநாட்டுல இருந்து சில பேர் வந்து ஓட்டு போட்டுட்டு திரும்ப கிளம்பும் போது மாட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க
அந்த நாட்டிலையும் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இந்தியால வந்து ஓட்டு போட முடியாது. ஆனா போட்டுட்டு கிளம்பும்போது இந்த மாரி சில பேர் சிக்கியிருக்காங்க. ம். அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க போட்ட வாக்குகள மறுபரிசீலனை பண்ணுவாங்களா தேர்தல் ஆணையம்ங்கிற மாதிரி நியாஸ் அகமதுங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு. ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். ம். ஆக்சுவலி நான் ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு அவங்கள வந்து பார்க்குறப்ப. ஏன்னா அந்த நாட்டுல போய் கஷ்டப்பட்டு உழைச்சு, பிஆர் வாங்கி அதுக்கு பிறகு சிட்டிசன் ஆகுறாங்க. எவ்வளோ ம். ஒரு கடுமையான ப்ராசஸ் அது. அங்க போயிட்டு இங்க வந்து நான் இவருக்கு வாக்களிப்பேன், அவருக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்களிச்சு கரெக்டா அங்க கவுண்டர்ல போறப்ப மைய வச்சு மாட்டிக்கிட்டாங்க அவங்க. ம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க சிக்கி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ம்ஹ்ம். அங்கிருந்த அதிகாரிகள் புகாரின் பேர்ல அவங்க மேல வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருமே திருப்பி இந்தியாக்குள்ள தான் இருக்காங்க. ம். அதுதான் இதுல மேஜரான ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம சட்டத்தின்படி அவங்க வந்து தேர்தல் முறைகேடு பண்ணிட்டாங்க, மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் ம். அப்படி அதுல தான் வந்து வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு. போலி ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஆள்மாறாட்டம் வந்து பண்ணியிருக்காங்க போன்ற பிரிவுகள் எல்லாமே வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன் தான், டூயல் ம். சிட்டிசன் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது. ஆமா. ஒரு நாட்டுல அவங்க சிட்டிசன் ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இந்தியனோட அந்த சிட்டிசன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து ரத்தாயிடும். போயிடும். ம். அதாவே வந்து போயிடும். அதையும் மீறி தான் நான் இவருக்கு வாக்களிப்பேன், அவருக்கு வாக்களிப்பேன்னு தூக்கி வந்து வாக்களிச்சிருக்காங்க. அண்ணனுக்கு நான் தான் செய்வேன்னு சில பேர் கிளம்பி வந்தாங்க. டிவிக்கு கொடியெல்லாம் போட்டுட்டு அதுல எத்தனை பேர் மாட்டிருக்காங்கன்னு தெரியல. யாருக்கு வாக்களிச்சாங்கிறது அவங்களுக்கு தான் வந்து ஆமா. தெரிய வரும். பட் நம்ம சோசியல் மீடியால பாக்குறப்ப அண்ணனுக்கு வாக்களிக்கிறேன்னு வந்து வாழ்க்கை நிறைய பேர் தொலைச்சிட்டாங்கன்னு தான் தெரியுது இப்போதைக்கு. வந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு தான் போட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க மேபி வேற கட்சிகளுக்கு கூட போட்டிருக்கலாம். கிளம்பி வந்ததுல நிறைய பேர் அப்படி வந்தாங்க. அப்படி வந்து சிக்கிட்டாங்க போல. சிக்கிட்டாங்க. ம். இப்ப என்னன்னா வந்து ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரத்து செய்யப்படுங்கிறத சொல்றாங்க. ஆமா. ஏன்னா வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா இங்க சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆனதுக்கப்புறம் அந்த ஓசிஐ தான் ம். குடுப்பாங்க. அத வந்து ரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து வழக்கு போட்டிருக்கப்ப நீதிமன்றத்துக்கு தான் போகும். ம். நீதிமன்றத்துல நீதிபதி விசாரிச்சு தான் வந்து தீர்ப்பெல்லாம் குடுப்பாரு. ஆனா, அதுக்கு அதிகபட்சமாக 1 வருஷ சிறை தண்டனை அல்லது அபராதம் குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ம்ஹ்ம். அல்லது 2ல ஏதாவது ஒண்ணு அல்லது 2மே கூட குடுக்கலாம்ங்கிற ஒரு அபாயமே வந்து இருக்கு. ம்ஹ்ம். இதெல்லாம் தேவையா? ம். சரி, அவங்க போட்ட ஓட்ட மட்டும் நீக்க முடியுமா அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ம். காரணம் வந்து நம்ம சீக்ரெட் பேலட்ல தான் போய் வந்து வாக்கு போடுறோம் இவிஎம்ல. அவங்க நமக்கு யாருக்கு போட்டாங்கங்கிறது தெரியாது. ஆமா. ம். மை வச்சதுக்கு அப்புறம் நம்மளே போய் தான் வந்து போறோம். தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் தான் இது வந்து தெரியும். அதனால அந்த வாக்க மட்டும் நீக்கிறதோ அப்படிலாம் பண்ணவே முடியாது நம்ம சட்டத்தின்படி. ம்ஹ்ம். ஆனா என்ன ரீபோல் நடத்தவும் வாய்ப்பு கிடையாது அந்த பகுதியில மட்டுமே. என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த பகுதியில இந்த மாரி ஏராளமான பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து சிட்டிசன் வாங்கிட்டு ம். வந்து வாக்களிச்சுட்டாங்கங்கிற புகார் வந்து தேர்தல் ஆணையம் போச்சு அப்படின்னா, அத வந்து உண்மைங்கிற பட்சத்துல நடவடிக்கை எடுக்கலாம். பட் ஒரே பூத்துல இப்படிலாம் போலறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆமா. அதனால வந்து அத கண்டுபிடிச்சு அத நீக்க முடியாது அந்த வாக்குகளெல்லாம். ஆமா. ஸோ இதுதான் பதில். இதுதான் பதில். பட் ம். நம்ம நேயர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிற நெறைய நேயர்கள் பிஆர் வாங்குனவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சிட்டிசன்லாம் வாங்குனவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம விகடன பின்பற்றுறவங்க, நம்மள ஏதோ ஃபாலோ பண்றவங்க அப்படிலாம் வாய்ப்பே இல்ல அவங்களுக்கு. ஏன்னா ம். அரசியல் புரிதல் நல்லாவே அவங்களுக்கு வந்து இருக்கும். ம். எது சரி, எது தப்பு அப்படிங்கிறதுக்கு தெரியும். ஆமா. இப்படி அரசியல் புரிதலே இல்லாம வந்து மாட்றவங்க தான் இப்படி மாட்டிக்கிறாங்க. சோசியல் மீடியா அதையே ஃபாலோ பண்ணி வந்து மாட்டிக்கிட்டாங்களோ? அதுதான் அரசியல் எப்பயும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றது. ம். பார்த்தீங்களா, இப்ப அவங்க இந்நேரம் யோசிச்சிருக்கலாம். அடடா! நம்ம யார்ட்டயாவது ஒருத்தர்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அவங்களுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி. கண்டிப்பா. இப்ப அவங்களே வந்து ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் தான் லீவ்லாம் குடுப்பாங்க. அதுல ம். வந்திருப்பாங்க இப்ப அங்க இங்க. வேலை என்ன ஆகும்? வேலை என்ன ஆகும்? குடும்பத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்குது. இத ஆமா. ரொம்ப சிந்திச்சு தான் செயல்பட்டுருக்கணும். பட் தவற விட்டுருக்காங்க. வருத்தமா தான் இருக்கு அவங்கள பார்க்கறப்ப. எதிர்க்கட்சியா சிறப்பா செயல்படுற திமுக, இப்ப வந்து எதிர்க்கட்சியா தடுமாறுற மாரி தெரியுதே! அது ஏன்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய விக்னேஷ்ங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு. ம். இப்ப சமீப கால சில விஷயங்கள வச்சு அவர் கேட்டிருக்காருங்கிற மாரி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆமா. ம். ஆனா இதுக்கான பதில் நம்ம சொல்லலாம். அதுக்கு ம். முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. ம். 6 மாசம் நாங்க அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல. ம். அதனால 6 மாசம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ! ம். அதுக்கப்புறம் விமர்சிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஓகே. ஏன்னா ஆட்சியில இருக்கிறவங்க நிச்சயமா பல தவறுகள் வந்து பண்ணுவாங்க. அது இவங்க புதுசா ஆட்சி அமைச்சிருக்கிறதுனால பல தவறுகள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எடப்பாடியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும்,
மற்றும் சிலரா இருக்கட்டும் எல்லாருமே கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ம். இப்ப நேத்து கூட உதயநிதி வந்து அறிக்கையெல்லாம் கூட கொடுத்திருந்தாரு அந்த கோவை சம்பவத்துல ஆமா. வச்சு. குடுத்திருந்தாரு. இருந்தாலும் வந்து அந்த காட்டமான அறிக்கைகள் இன்னும் வரல. அந்த அவகாசம் நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி தான் திமுக வந்து ஹேண்டில் பண்றாங்க. இது வந்து அவங்க இந்த ராசாவோட பதிவ வச்சு போட்டிருக்க கேள்வியா தான் இத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து விசிக அவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு நீண்ட காலமா ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதுவும் ஆதிதிராவிடர் நலத்துறை விசிக வசம் போறத வந்து திமுக பாராட்ட தான் வேணுமே தவிர, கடுமையான விமர்சனங்கள வைக்கக்கூடாதுன்னு விசிகல இருந்தே நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கடுமையான விமர்சனங்கள வச்சிருக்கிறாங்க இந்த தரப்புல இருந்து. அதான் 2 நிலைப்பாடு இருக்கே. ம். ராசா வச்சு விமர்சனம் பண்ணிட்டு அப்புறமேட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பான்னு வந்து சொல்றது. ஆமா. அதுவும் யார விமர்சனம் பண்ண வைக்கிறாங்கிறது ஒண்ணு இருக்கு. ம். அதுலயுமே ஒரு ஜாதி விளையாடுதோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வந்து வருது. இப்ப ஆமா. அதுமே ராசா இல்லாம வேற யாரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி சமூகத்துல ரியாக்ட் ஆயிருக்குங்கிறது நமக்கு புரியுது அது. ஆமா. அதையுமே சில விசிக தோழர்கள் வந்து இதுல போட்டுட்டு இருக்க சமூக வலைதளங்கள்ல போடும்போது பார்க்கும். பட்டியல் சமூகத்த ஒரு நபர வச்சே நீங்க தாக்குறீங்கன்னா, அது திட்டமிட்ட தாக்குதல் தான் அப்படிங்கிற மாரியும் அவங்க வந்து சொல்றாங்க. ஆமா. ராசா வந்து சும்மா வந்தவர் கிடையாது. ம். அவருக்கு நல்ல அறிவு இருக்கு. நல்ல தமிழ் புலமை வந்து இருக்கு. ம். இது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுங்கிறது தெரியும். இப்படி விவாதிக்கப்படுங்கிறது எல்லாமே வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சே இப்படி வெளிப்படையா போறாரு அப்படின்னா, ம். உள்நோக்கம் இல்லாமையா இல்ல சொல்லாமையா போட்டிருப்பாருங்கிற ஒரு ஐயம் பொதுமக்கள் மத்தியில இருக்கு. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாரி திமுக தலைவர் வந்து கடுஞ்சொற்கள் பயன்படுத்தாதீங்க, ரொம்ப கடுமையா விமர்சிக்காதீங்க. நம்ம வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்லாம் சொன்னா கூட, இன்னுமுமே தாக்குதல் வந்து விசிக மேல, ஐயுஎம்எல் மேல நடந்துகிட்டு இருக்கத நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இதுல அட்லீஸ்ட் இப்பயாவது இரும்புக்கரம் எடுப்பாரான்னு தெரியல ஸ்டாலின். ஆமா. இதுல 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு வந்து தலைவர் சொல்ல கேட்காம அவங்க மீறி போடுறாங்க. இல்லனாலும் தலைவர் இப்படி சொல்லிருவாரு, அவங்க தொண்டர்கள் அப்படி பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறதான்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். 2வதா நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் தடுமாறுதுங்கிற மாரி ஒரு கேள்விய கேட்டிருக்காருல்ல. நம்ம பார்த்தோம்னா 2017 16ல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு 75 நாள் மருத்துவமனையிலலாம் இருந்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சரியான ஒரு அதிமுகல ஒரு பெரிய கலகம் தான் வெடிச்சிருந்தது. நெறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த டைம்லயே ஆட்சிய கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தும் கூட, அத வந்து அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அத செய்யல. ம். அவரே வந்து அத பின்னாடி கூட சொல்லியிருக்காரு. "எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. நாங்க அப்படி ஆட்சிக்கு வரணும்னு நெனைக்கல." அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா. அப்பாவு மூலமா அந்த டீல் வந்து போச்சு. அப்பாவுக்கு இப்படிலாம் நான் பண்ணக்கூடாது. ஜனநாயகத்த எப்படி தேர்தல் சந்திச்சு வரணும் அப்படின்னு தான் 2021ல வந்தாங்க. ஆமா. அவங்க வந்து நெறைய போராட்டங்கள் நடத்துனாங்க. நம்ம பார்த்தோம். ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம் எல்லாத்துலயும் ஒரு எதிர்க்கட்சியா சிறப்பா போய் அங்க நிக்கிறது, செயல்படுறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து 2021ல அவங்களுக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. டாஸ்மாக் எதிரான போராட்டம். அவரே வந்து கருப்பு சட்டையெல்லாம் போட்டு வெளிய வந்து நின்னாரு. பட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுமே அந்த போராட்டத்த அதிமுக என்ன பண்ணாங்களோ, அதே மாரி கண்டுக்காம தான் விட்டாங்க. ம். இதெல்லாமும் நடந்தது. இதுல என்னன்னா, ஏன் அந்த 2017 அந்த டைம்ல வந்து அவர் ஆட்சிய கவிழ்க்கல அப்படிங்கிறத இப்ப சொல்றோம் அப்படின்னா, ஒரு மக்கள் தீர்ப்பு குடுத்திருந்தாங்க. ஏடிஎம்கேக்கு தான் 2016ல. அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து அவங்க ஆட்சி அமைச்சுட்டாங்க. அதே மாரி இந்த தேர்தல எடுத்துக்கிட்டோம்னா, 108 அப்படிங்கிறது தான் தனிப்பெரும் கட்சியா டிவிகேக்கு மக்கள் குடுத்த தீர்ப்பு. மக்கள் தீர்ப்ப தலைவணங்கி ஏற்கிறோம் அப்படின்லாம் பதிவு போட்டதுக்கு அப்புறம் வந்து பாஜகவோட அடிமைன்னு சொன்ன அதிமுக, அதே மாரி பாஜகவோட உதவி இல்லாமயும் இது நடக்கலன்னு சொல்றாங்க. ம். பாஜகவுக்கும் இந்த அதிமுக, திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வர்றதுல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. இப்படியான ஒரு யோசனை எப்படி வந்திருக்கும்? அப்ப அப்படி முடிவெடுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இப்ப ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருங்கிற கேள்வியும் இருக்கு. ம். ஏன்னா வந்து அத நெறைய பேரு சண்முகம் கூட நம்ம பேட்டியில போன வாரம் எடுத்த பேட்டியில வெளிப்படையாவே சொல்றாரு. அ அ எடப்பாடிய வந்து முதல்வராக்கிட்டு வெளியில இருந்து ஆதரவு தருவோம் அப்படிங்கிற மாரி திமுக ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்கன்னு. ஸோ அப்படி ஒரு முடிவுக்கு கண்டிப்பா ஒரு பதற்றத்திலயும் ஒரு நிலை தடுமாறி போகும்போதும் தான் அந்த மாரியான ஒரு முடிவ ஒரு பேரியக்கமான திமுக எடுப்பாங்க. இன்னும் ம். நம்ம இத டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, அதிமுக ஓகே நம்ம திமுக ஆதரவோட நம்ம ஆட்சியில இருப்போம் அப்படின்னு அதிமுக முடிவு எடுத்திருந்தா கூட மக்கள் அவ்வளோ கேள்விய அதிமுகவ நோக்கி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெருசா கொள்கைன்னு ம். பேசுறதில்ல, இதுன்னு பேசுறதில்ல. அவங்க பாட்டு ஒரு ஆட்சி நடத்துவாங்க. அதுலயும் சிறப்பான திட்டங்கள் நமக்கு வந்திருக்கு. இருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வராது. திமுக அப்படிங்கிறது ரொம்ப கொள்கை பிடிப்போட இருக்கிற ஒரு கட்சி. அதுவும் அதிமுகல வந்து கொள்கையற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அ எதுக்காகவும் போய் பிஜேபியோட அடிமையா இருப்பாங்கன்லாம் சொல்லிட்டு,
அதிமுகவை ஆதரிக்கலாங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய இதுதான். அதை பற்றி இப்போ வரையுமே திமுக ஆதரவாளர்களோ திமுக காரங்களோ பேசலை. அதை மறுக்கிறாங்களே தவிர அதை பேசலை. ஆனால் அது உண்மைங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்பயும் அவங்கள்ட்ட அது ஏன் பேசுனீங்கிறதுக்கு பதிலே இல்லை. சொல்லப்போனால் இந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் உதயநிதி ஸ்டாலினை. பால்டாயில்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம கூட சொல்ல முடியாது, நம்ம சொல்ல அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டீலே எடப்பாடியோடைய மகன் மிதுனும் உதயநிதி ஸ்டாலினும் பேசினதா வந்து சொல்றாங்க. அப்ப விஜய் கடைசியா ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருந்தாரு. என்னை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் சேருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட நடந்துருச்சு. நம்ம இதை சொல்றதுனால நம்ம டிவிக்கு ஆதரவோ எதிர்ப்போ கிடையவே கிடையாது. யாரு ஆட்சி பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு வந்து கேட்க போறோம். அதான் இப்பயும் வந்து கேட்குறோம். இப்போ 2017 18 ஒரு வாய்ப்பு வந்தப்ப மறுத்தப்ப ஓகேப்பா திமுக பரவாயில்லப்பா அப்படின்னு வந்து நம்மளே எல்லாருமே வந்து சொல்லியிருப்போம். ஜனநாயக பூர்வமா அணுகுறாங்க எல்லா விஷயங்களையும். பட்டு அதான் எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சைக்காலஜி இப்போ பார்க்குறப்ப எமோஷனில் பல பேர் தப்பான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிலை தடுமாறி ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க பதட்டத்தில். அது தப்பான முடிவுன்னு தெரிஞ்சா கூட எடுக்க வைக்கும் மனசுன்னா சொல்லுவாங்க. அதான் ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல தோத்ததுனால இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வச்சிருக்கு. அந்த நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அதிமுக திமுக ஒரே அணியில வர்றது அப்படிங்கிறத மூணாவதா ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது கூட இருக்கலாம். அந்த டிவிக்கு ஆட்சி அமையக்கூடாதுங்கிறதுல அவங்க வந்து ஒரு குறியா இருந்திருக்கலாம். அதுவும் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பதட்டத்தில் எடுத்த முடிவாகவும் இருக்கலாம். ஏன் இந்த பதட்டம் வந்திருக்கும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒன்று ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல தோத்துட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் திமுக தலைவரா ஸ்டாலின் பொறுப்பேற்றதுலேருந்து நாங்கள் தோல்வியே பார்த்ததில்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி, அதுக்கப்புறம் அப்பயே வந்து ஒரு இடைத்தேர்தலும் நடந்தது. 20 தொகுதிகளுக்கு மேல இடைத்தேர்தல் நடந்தது. அதுலயுமே அதிகமா ஜெயிச்சது வந்து திமுக தான். உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சது வந்து திமுக தான். அதுக்கப்புறம் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் ஃபுல் ஸ்வீப் வந்து திமுக கூட்டணி தான் அடிச்சாங்க. அந்த பெரும் நம்பிக்கையில தான் நாங்கள் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் வந்து 26ல ரொம்ப நம்பினாங்க. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அது நடக்காமல் போன ஒரு பதற்றத்தில் இந்த முடிவுகளை அவங்க நிலை தடுமாறி எடுத்திருக்கலாம். பட் இனிமே வந்து ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வியிலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சிறப்பாக வந்து எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க, இப்போ ஏன் பண்ணலைங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா, விமர்சனங்களை எதிர்கொள்றதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது ஆட்சியில் இருந்தபோது. யார் விமர்சனம் வச்சாலும் அவங்கள வந்து சில பேரை வச்சு தாக்குறது. அது வந்து விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அதை ஃபாலோ பண்ணாங்க, மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பரந்தூர் விவகாரமே எடுத்தும்போது நம்மலாம் பேசும்போது கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. அதில் வந்து மறுபரிசீலனை பண்ணுறோங்கிற ஒரு வார்த்தை கூட கடைசி வரையுமே வரல. யாரெல்லாம் பரந்தூர் பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி அடிச்சது, இது இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் கிட்ட எதிர்ப்பை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க ஒருத்தரையே அடிச்சாங்க, ஒருத்தரை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரூப்ல போட்டுருவாங்க, பட்டையெடுத்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் போறதே பயப்படுற அளவுக்கு அவங்க மனசு வந்து நுறுக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாருமே தானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சியா வந்துகிட்டா கூட இன்னுமே தொடர்ந்து தான் சில பேர் சொல்றாங்க, நம்மளுக்கு கூட வந்து பார்க்க முடியுது. ஆமா, இன்னும் சொல்ல போனா உடன்பிறப்புகள் சில பேரை நம்ம அறிவுசார் ஆட்கள்னு சொல்லிட்டு அவங்களை அடியாட்களா பயன்படுத்திட்டோம். ஆன்லைன்ல அறிவுசார் அடியாட்களா பயன்படுத்தினதுனாலே நமக்கு தோல்வி. ஏன்னா விமர்சனங்களை நம்ம கேட்டுக்கிட்டு கொஞ்சம் திருத்தி இருந்தோம்னா மக்கள் கிட்ட நம்பிக்கை வந்திருக்கும். நம்ம அவங்க பாட்டு அடிக்கட்டும், நம்ம அவங்களை அடிப்போங்கிற ரேஞ்சிலே போயிட்டதுனாலதான் பிரச்சனை. வந்து எதிர்ப்பை சொன்னாலே இல்ல கருத்தை சொன்னாலே நாங்க அடிப்போம் அப்படின்னா அப்ப கடைசியில எலெக்ஷன்ல ரிசல்ட் மாதிரி தான் வந்து வரும். அதை இப்ப யார் நன்மைக்கு சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அது நன்மையா தானே வந்து முடியும். அதை அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் அந்த ஃபீட்பேக்கை ஏற்றுக்கிறவங்க எப்பயுமே மேலே நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க, எடுத்துக்கலங்கிறவங்க சரிவாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரு படம். அதான் இப்போ திமுக மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கடைசியாக நம்ம மக்கள் விரும்புறது என்னங்கிறது அந்த கேள்வியிலேருந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே நல்லதாக இருக்கும். புதுசாக ஆட்சியில் வந்திருக்கவங்க இப்போவே கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க சில விஷயங்கள்ல. அதெல்லாம் கரெக்டாக எடுத்து சுட்டி காட்டினீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். மக்களுக்கும் நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கலாம். பார்ப்போம் எப்படி எதிர்க்கட்சியா செயல்படுறாங்கன்னு. சுட்டி காட்டி அவங்க திருத்திக்கிட்டாங்களா, அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்ல. அதனால அமைதியா இருக்காங்களோட ஒரு கேள்வி வருது இல்ல. இல்ல, அதான் 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுறாங்க. வெங்கடேசன்கிற நேயர் ஒரு கேள்வின்னு சொல்ல முடியாது, ஒரு கோரிக்கையா இருக்கு அரசுக்கு. என்ன அப்படின்னா, சமீப காலமாக திருச்செந்தூர் திருவண்ணாமலை கோயில்களில் அது அளவுக்கு அதிகமாக கூட்டம் வருது. அப்படி கூட்டம் வரதை ஒழுங்குபடுத்தாமல்
இவங்க வந்து காசு வாங்கிட்டு கூட்டிட்டு போறதுலே குறியா இருக்காங்க அங்க உள்ள ஊழியர்கள், அங்க உள்ள அலுவலர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கீழ்மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரை இது காசு போறதாவும் தகவல்லாம் சொல்றாங்கங்கிற மாதிரி அந்த கேள்வியில அந்த பதிவுல வந்து போட்டிருக்காரு. இது திருப்பதியில வந்து தனியார் வந்து இதை ஒருங்கிணைச்சு பண்றதா சொல்றாங்க. அங்க சிறப்பா இருக்கு. இப்ப இங்க உள்ள ஊழியர்களே அரசு இதுக்கு பயன்படுத்தக்கூடாது, ஒழுங்குபடுத்துறதுக்கு பயன்படுத்தினா திரும்பியும் காசுக்குள்ள போயிருவாங்கங்கிற மாதிரி அவரோட கருத்து இருக்கு. இதுல அரசு வந்து கவனம் செலுத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஒரு பக்தரா கோரிக்கை வச்சிருக்காரு. இல்ல நிச்சயமா பல பக்தர்கள் இருக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை இது. காரணம் திருப்பதி தேவஸ்தான போர்டு தான் அங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அங்க வந்து என்ஆர்ஐன்னு ஒரு கான்செப்ட் அங்க இருக்கு. காலையில 6:30 நீங்க போயிட்டீங்கன்னா 10,000 ஒரு டிக்கெட். ஆனா அதுல திருப்பதியில அங்க போயிட்டு அங்க அது 10,000 டிக்கெட் எடுத்தோம்னா அங்க வந்து கூட்டி காமிச்சிட்டு வந்து வருவாங்க. பட் இங்க இப்ப திருவண்ணாமலை அது வந்து டிக்கெட்டு லஞ்சமும் அப்படிலாம் கிடையாது. டிக்கெட் வாங்கிட்டு நீ வந்து உள்ள போயிட்டு வந்துடலாம். மற்றபடி 500 டிக்கெட் 300 டிக்கெட்லாம் வாங்கிட்டு தான் திருப்பதி வந்து போயிட்டு வர முடியும். இதுதான் நடைமுறை கான்செப்ட். மற்றபடி விவிஐபி இருப்பாங்களா அவங்களுக்கான கேட்டகரியே வந்து வேற திருப்பதியை பொறுத்த வரைக்கும். பட் இங்க திருச்செந்தூர்லயோ திருவண்ணாமலையிலயோ நமக்கு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும், கொஞ்சம் பணத்தை இறக்கினா மட்டும் போதும், டக்குன்னு போய் சாமியை வந்து பார்த்துட்டு வந்துட முடியும். ஏன்னா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து நிறைய பேரு கிரிவலம் சுத்தி வந்துட்டு 14 கிலோமீட்டர் கால் கடுக்க வந்து நடந்துட்டு தான் அந்த லைன்ல வந்து நிக்கிறாங்க. லைன்ல வந்து நின்று சாமி அண்ணாமலையார பாத்திர மாட்டோமா, அண்ணாமலையார் தரிசனம் நமக்கு வந்து கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி லைன்ல நிக்கிறப்ப சில பேர் வந்து அங்க இருக்கிற ஊழியர்களோ இல்ல வந்து பணம் கொடுத்தோ அங்க இருக்கிற இடைத்தரகர் மூலமாவோ டக்குன்னு வந்து உள்ள வரவங்களுக்கு மனவேதனை அடைய தானே வந்து செய்யும். ப்ராப்பரா இதான் ப்ரொசீஜர், இந்த டிக்கெட் இந்த இவ்வளவு பணம் கொடுத்தோம் அப்படின்னா இவ்வளவு டைம்ல நம்ம போவோங்கிறது வேற. ஆனா இடைத்தரகர் மூலமா ஒரு பணத்தை கொடுத்தா அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு பணம் கொடுத்தா டக்குன்னு போய் சாமியை பாக்குறதுங்கிறது லைன்ல ரொம்ப கால் கடுக்க நிக்கிற பக்தர்களுக்கு வேதனையை தான் தரும். இதான் திருச்செந்தூர்லயும் இந்த மாதிரி நடக்குதுன்னு வந்து சொல்றாங்க. இன்னும் சில கோயில்லையுமே வந்து நடக்குது. இப்ப இந்து அறநிலையத்துறை இதெல்லாம் வந்து கண்காணிச்சு இதெல்லாம் முறைப்படுத்தினாங்கன்னா உண்மையாலுமே சாமி தரிசனம் கிடைச்ச மாதிரி இருக்கும். சாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒண்ணுதான். ஆனா உண்மையாலுமே டிக்கெட் ரேட்டை போட்டு பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. நம்ம சினிமா தேட்டர்ல போறப்ப பால்கனியில இருந்து பாக்குறப்போ ஒரு டிக்கெட்டு, கீழே இருந்து பாக்குற ஒரு டிக்கெட்டுங்கிற மாதிரிதான் வந்து இருக்கு. பட் கடவுள் அப்படி பார்த்தா கூட மனுஷர்கள் அப்படி பாக்குறது இல்லைங்கிறது இதுல இருந்தே நமக்கு வந்து புரியுது. காசு இருந்தா முதல்ல பார்த்தலாம், காசு இல்லாட்டி பின்னாடி பார்க்கலாங்கிறது ஏற்புடையதா இல்ல. ஆமா, நம்ம நேயரோட கோரிக்கை அரசு இந்த வீடியோ மூலமா பாக்குறாங்களான்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய கேள்வி வந்து கேளுங்க. வாரத்தில் நம்ம பேசலாம். நன்றி. Take it, date not bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion Date Nut Bites.